என் அன்பான பிளேத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்கள். எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் இனிமையாக இருக்க வேண்டும். சில அதிர்ஷ்டத்தை பற்றி இன்று பேச போகிறேன். நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த காலம், இன்றைக்கி இருக்கிற காலம் நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குமா இருக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் எல்லாருக்குமே சொல்லுவேன், என் பிள்ளைகள் எல்லாருக்குமே. நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம்னா ஒரு நல்ல குருவுடைய ஆலோசனையோடு செஞ்சோம்னா அந்த செயல் வெற்றி பெறும். நிறைய பேர் இன்றைக்கி எல்லாத்துலேயும் தோற்று போகிறோம். இன்றைக்கி பல பேருடைய வருத்தமே என்னென்னா தோற்று போகிறது தான். தொழிலில் தோற்று போகிறோம், மனுஷங்களுடைய அன்பை சம்பாதிக்க முடியாமல் தோற்று போகிறோம், குடும்ப உறுப்பினர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறோம், வருமானத்தில் திருப்தி இல்லாமல் அதிருப்தியை சம்பாதிக்கிறோம், எல்லா திறமையும் இருந்து எந்த ராசியும் இல்லாதது போல் நாமளே ஃபீல் பண்ணுறோம். இப்படி ஏகப்பட்ட சிரமங்களுக்கு நடுவே தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த சிரமங்களை எல்லாம் இப்போ நல்லதாக மாற்றணும்னா ஈசன் நினைத்தால் மட்டும்தான் நடக்கும். அந்த பரமேஸ்வரன் நினைத்தால் மட்டும்தான் நம்ம சிரமத்தை எல்லாம் போக்க முடியும். அவர் சில நேரங்களில் நினைப்பார், அவர் நினைக்கிறத நாம் நினைக்கணும், அவ்வளவுதான். இந்த பரமேஸ்வரன் பல ரூபத்தில் இருக்கிறார். அதில் ஒரு ரூபம்தான் காலச்சக்கர ரூபம், சட்ட ரூபம், நீதி ரூபமாக சனியாக இருக்கிறார். சனியும் பரமேஸ்வரன் தான். அப்போ சனீஸ்வரன் பகவானை ஏன் ஆண்டவன் படைச்சார்னா, என் பிள்ளைய என்னால் திருத்த முடியாது, திட்ட முடியாது, வருத்தப்பட வைக்க முடியாது ஆண்டவன். அதனால் எப்படி நாமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுறோமோ அதே மாதிரி ஆண்டவன் என்ன பண்ணுறாரு, சனிக்கிட்ட விடுறாரு. அப்பப்போ சனி பகவானை இவனை கொஞ்சம் நல்லா திருத்தி விடு, நல்லவனாக இருந்தால் நல்லா பாராட்டி விடு, பட்டம் கொடு, கெட்டவனாக இருந்தால் திருத்தி கொடு. இதை தான் சனிகிட்ட சுவாமி சொல்கிறார். அப்போ சுவாமி சொல்கிறதுல நியாயம் இருக்குது. அப்பப்போ நம்மளை டிங்கரிங் பட்டியெலாம் பார்த்துக்கணும். அப்பப்போ நம்ம ஓவர் ஆயில் பண்ணிக்கணும், சர்வீஸ் பண்ணிக்கணும். நம்மளை எப்படி லேப்டாப்லேயே நம்மளை சர்வீஸ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளை நாம் சர்வீஸ் பண்ணிக்கணும். இப்படி சர்வீஸ் பண்ணுறது தான் சனி, அவருடைய வேலை. இப்போ நம்மளை அவர் எப்படி சர்வீஸ் பண்ண போகிறார் அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்துன்னு சொல்லுவோம் தமிழில். உயிரெழுத்தாகவும் மெய்யெழுத்தாகவும் ஆயுத எழுத்தாகவும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் யாருன்னு காட்டால் கன்னிராசி தான். இந்த கன்னிராசிக்காரர்கள், அதுவும் பார்த்திங்கன்னா ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா துணிச்சல் தான் அவங்களுக்கு. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து மூணையும் சேர்த்துணும். ஆயுத எழுத்து இல்லாமல் நம்ம என்ன சொல்லுவோம், ஆயுத எழுத்து எதுக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். யோசனை பண்ணி பாருங்கள். என்றைக்குமே தமிழ் சொற்கள், அது ஆங்கில வார்த்தைகளாக இருக்கட்டும், ஆல்ஃபபெட்ஸ் ஆர்ட் அதாக இருக்கட்டும், 24 எல்லாமே பெண்கள். இந்த கன்னிராசிக்காரர்கள் அதில் பெண்கள் நீங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்குது, கண்ணாடியாக பல பேருக்கு விளங்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். பல பேர் முகம் பார்த்துக்கிறாங்கன்னா உங்களை வச்சு தான். நீங்கள் ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு அவங்களும் ஒரு பொட்டு வச்சுப்பாங்க. நீங்கள் ஒரு மேக்கப் போட்டுட்டிங்கன்னா அவங்களும் ஒரு மேக்கப் போட்டுப்பாங்க. நீங்கள் ஒரு டிவி சேனல் ஆரம்பித்தா அவங்களும் ஒரு டிவி சேனல் ஆரம்பிப்பாங்க. கன்னிராசிகள் எது செஞ்சாலும் அது செய்வாங்க. கன்னிராசிகள் எல்லாருக்கும் முன்னோடிகள். ஆனால் கன்னிராசியோடைய பேரையோ கன்னிராசியோடைய அன்பையோ கன்னிராசியோடைய பழக்க வழக்கத்தையும் ஒருத்தவங்களாலே பயன்படுத்த முடியாது, பின்பற்ற முடியாது. ஆசை, ஏன்னா கன்னிராசிக்கு ஆண்டவனுடைய கிருபை அதிகம். எப்படிப்பட்ட கிருபைனா, தோற்று போனாலும் எழுந்து நிற்கிற திறமை கன்னிராசிக்கு உண்டு. டவுன் பார்க்காதவங்க கன்னிராசியே கிடையாது. டவுன் பார்த்துட்டு இதுக்கு பிறகு எனக்கு லைஃப் இல்லை சுவாமி அப்படின்னு விட்டுட்டு போனவங்க கன்னிராசியில் ஒருத்தவங்க கூட இருக்க முடியாது. அவங்க திரும்பி ஏந்து வெளியில் வருவாங்க. என்ன ஒன்று கன்னிராசிக்காரவங்க கடை வச்சுருந்தாங்கன்னா இடம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க.
கன்னிராசிக்காரவங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் 2-3 தொழிலை சேர்த்து போவீங்க. கன்னிராசிக்காரவங்க வந்து ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இருக்காது, 1க்கு 4 ஃப்ரெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருப்பாங்க. அந்த பழைய ஃப்ரெண்டு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போவாங்க. இவ்வளோ தான் கன்னிராசி. நிரந்தரமான நண்பனும் கிடையாது, நிரந்தரமான எதிரியும் கிடையாதுன்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிங்க. முடிஞ்சு போட்டு கன்னிராசி சக்ஸஸாக இருப்பீங்க. பகவான் ரமண மகரிஷியை மனசில் வச்சுங்க. எப்பயாவது மனசில் ஒரு சங்கடம் இருந்தால் கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் திருவண்ணாமலை போங்க, ரமண மகரிஷி ஆசிரமம் போங்க. ரமணர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், எது நடக்கணும்னு விதி இருக்கோ அது நடந்தே தீரும், எது நடவாது என்று இருக்கணும் அது நீ என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காது. இதை இன்டிமேஷனை கன்னிராசிக்கு ஆண்டவன் கொடுத்துருவான். கொடுத்த பிறகு என்ன குழப்பம் கன்னிராசிக்கு? நான் கேட்குறேன் கேள்வி. அப்படிப்பட்ட கன்னிராசிக்கு இப்போ கண்டக சனி. கண்டக சனினா என்ன? ஒரு வார்த்தை தெரியுமா? அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டு ஒன்று வரும். மூவா முகுந்தனுக்கு இளையவளே, மூவா முகுந்தனுக்கு இளையவளே. அபிராமியை வந்து அபிராமி பட்டர் சொல்லுவார். அபிராமி அந்தாதியில் இருக்கும். மூவா முகுந்தனுக்கு இளையவளே அப்படின்னா என்ன? 3 உலகத்துக்கும் காக்கக்கூடிய முகுந்தன் பெருமாள், அந்த பெருமாளுக்கு சின்னவ அபிராமி, இளையவளே. புரியுதா? கரை கண்டனுக்கு மூத்தவளே. அடுத்த வார்த்தை போட்டிருப்பார். இந்த கண்டம்னா இங்கே தான் இருக்கார் சிவபெருமான். ஆழகால விஷத்தை அப்படியே முழுங்கிடுப்பார். அதனால தான் எல்லாருக்குமே இந்த இடம் இப்படி தடிமனாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த விஷம் போகாது, இங்கே தான் இருக்கும். அப்படிப்பட்ட கரை கண்டனுக்கு மூத்தவளை, சிவனுக்கே மூத்தவ, பெரியவ அபிராமி. அப்படிப்பட்டவ அபிராமி. அப்போ கண்டக சனி அப்படின்னா என்ன? உங்களை சிரஞ்சீவியாக வைப்பதற்கு வழிகாட்டக்கூடிய இடம். உங்களை இளமையாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த 2.5 இயர்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மீண்டும் இளமை திரும்பலைன்னா என்னன்னு கேளுங்க. உங்கள் லைஃப்பில் இளமை திரும்பும். கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, 70 வயசில் இருக்கிறவங்களுக்கும் சரி. இளமைனா என்ன? எது முடியாதுன்னு நினச்சிங்களோ அதை முடிக்க போகிறீங்க. எது நமக்கு வராதுன்னு நினச்சிங்களோ அதில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. எந்த இடத்துல உழுந்துருவோம்னு நினச்சிங்களோ அந்த இடத்துல மீண்டும் எழுந்து வர போகிறீங்க. அதான் இளமை. இளமை திரும்புதே. பேட்டை படம் பார்த்துருப்பீங்கள்ல, அபிராமி அந்தாதியும் சொல்கிறாரு, பேட்டை படத்தையும் சொல்கிறாரு. எதுக்கு சொல்கிறோம்? கன்னிராசிக்காரவங்க மன ரீதியாக எனக்கு கண்டகச்சனி வந்துருச்சு, எனக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு நினைக்கக்கூடாது. ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கண்டகச்சனிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதனால் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு எந்த சந்து பொந்துலையும் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த போகிறீங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு பரிகாரம் செய்யணும். நினச்சங்க இவர் பரிகாரம் சொல்லாமல் இருக்க மாட்டாரே அப்படின்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பரிகாரம் சொல்ல மாட்டேன். பயப்படாதீங்க. நான் ஜாதகம் பார்க்கும்போதே பாருங்கள், பெரிய பரிகாரம்லாம் சொல்லவே மாட்டேன். ஏன்? உன் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா நீனே ஜெயிச்சிருவேன். கொஞ்சோண்டு சாமியை கும்பிட்டோம்னா போதும். பக்திங்கிறது இருந்ததுன்னா நல்ல மனசு இருக்கும். நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு தான் பக்தி இருக்கும். பக்தினா நம்பிக்கை. அப்போ என்ன பரிகாரம்? கன்னிராசிக்காரங்க வார்த்தையில் நல்லா பேசுவீங்க, பேச்சு திறமை உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி கன்னிராசிக்காரவங்களுக்கு பேச்சு தான் அழகு. பேச்சினால காசு கிடைக்கும். அதில் என்ன பண்ண சொல்கிறான்? கொஞ்சம் இனிப்பு சேர்த்து சொல்லலாம். இனிப்பு சேர்த்துக்குங்க, கொஞ்சம் தேன் தடவிக்குங்க, அவ்வளவுதான். நாக்கில் கொஞ்சோண்டு தேன் வச்சுக்கணும். எவ்வளோ அழகாக முடிஞ்சு போச்சு பாருங்கள். கண்டகச்சனியை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி, வாழ்க்கையில் வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு, வாயிற்கதவுகளை திறப்பதற்கு இனிப்பான வார்த்தைகளை சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். கன்னிராசி சப்போர்ட்டு, சக்ஸஸ் ஆக போகிறீங்க. சனி அதை தான் எதிர்பார்க்குறார். அபத்தமான வார்த்தைகள் பேச வேணாம், இனிப்பான வார்த்தை. உங்களை மாதிரி உண்டா தங்கம், நல்லா இருக்கீங்களா? கஸ்டமர்கிட்ட பேசும்போது கூட செல்லங்களா. எதிரிகிட்ட பேசும்பொழுது நீ உன் மனசார நீ எதுவும் தப்பு நினைக்க மாட்டேன்னு தெரியும் தங்கம், உன்னை மாதிரி நல்லவங்க உண்டா, உன்னால் முடியும் தங்கம். ஒரு எதிரியாக இருப்பான், துரோகியாக இருப்பான், அவங்ககிட்ட கூட இனிப்பாக பேசுங்க. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு எதிரி வரமாட்டாங்க, விரோதிகள் வரமாட்டாங்க, உங்களை அவங்களே உயர்த்துவாங்க. பல இடத்துல நீங்கள் ஒரு கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், அவன் எவனை நீங்கள் எதிரி நினச்சிங்களோ இந்த வார்த்தை சொன்னதுனால அவன் அங்கே சப்போர்ட் பண்ணுவான். அவங்க மேலே எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைங்க, அவங்க இதுக்கு செஞ்சுருக்க மாட்டாங்க, இது வேறு யாரோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்வான். நம்பலாம். இவ்வளோ தான் சனி உங்களுக்கு அந்த கட்டத்தை போட்டு காட்டுறார். சனி என்ன பண்ணுறாரு, இந்த கண்டக சனியில் வார்த்தையில் இனிப்பை சேருங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிரமங்களும் மாறப்போகிறது, உங்கள் லைஃப் மீண்டும் வெளியில் வரப்போகுது. நீங்கள் எல்லாத்துலேயும் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, மூத்தவராக வரப்போகிறீங்க. இதை நம்பி செய்யுங்க. கண்டக சனி சவால்களுக்கு ஜெயிக்கக்கூடிய சனி. இந்த பரிகாரம்னும் போது எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா, யாருக்கு தெரியாமல் போய் பண்ணிட்டு வரோம், அதுதான் தவறு. அங்கே தான் பிரச்சனைகள் முடிய மாட்டேங்குது. பரிகாரத்தில் கூட 4 பேருக்கு சொல்லிட்டு செய்ய சொல்லலை, தெரிஞ்சு பண்ணுங்க. என்றைக்குமே ஒரு மனுஷன் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோம், அதனால் பல இழப்புகளை சம்பாதிக்கிறோம். அப்பப்போ சில ஸ்டேட்டஸை சோகமாக வைங்க, அப்பப்போ சில வருத்தங்களை பதிவு பண்ணுங்க ஸ்டேட்டஸ் மூலமாக, நண்பர்களுக்கு, சொந்தக்காரவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம். அப்போ குடும்பத்தில் மற்றவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் உறவு தான் நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்குனா சந்தோஷப்படும், உங்கள் உறவுகள் தான் நீங்கள் வருத்தப்பட்டால் சந்தோஷப்படும், உங்கள் உறவுகள் தான் ஃபினான்ஷியலாக நீங்கள் டவுன் ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உங்கள் உறவுகள் தான் உங்கள் வீட்டில் ஏதாவது தேவை நின்று போயிட்டுனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ உறவுகளை எப்படி சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நீ கஷ்டப்படுற மாதிரி, வருத்தப்படுற மாதிரி, வேதனைப்படுற மாதிரி அப்பப்போ பாவலா காட்டு, அவன்லாம் சந்தோஷப்படுவான், அதில் உனக்கு வந்த கஷ்டம் போயிடும். இதுதான் 12 ராசியும் செய்யணும். யாருக்கு யாரும் இழிச்சவங்க கிடையாது, இழைச்சவங்க கிடையாது. என்றைக்கு ஒரு மனுஷனை ரொம்ப நம்புகிறோமோ அவன் நம்மளை ரொம்ப சுரண்ட போகிறான்னு அர்த்தம், வேதனைப்படுத்த போகிறான்னு அர்த்தம். அப்பப்போ அவனுக்கு நம்ம கொஞ்சோண்டு திருப்தி ஏற்படுத்தணும். விட்டுட்டேன், கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லணும். என் பொண்டாட்டி என்னை திட்டா, என் புருஷன் என்னை திட்டான், கடிச்சு புட்டான்னு கூட சொல்லுங்க, தப்பு இல்லை. என் ஃப்ரெண்டு என்னை ஏமாத்திட்டான், என்ன பண்ண, என்னடா சோகமாக இருக்கேன்னு எவனாவது வாரம் ஒரு தடவை உங்களை கேட்கணும், என்னடா வருத்தமாக இருக்கேன்னு கேட்கணும், ஏன் சார் இப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்கணும், ஏன் சார் உங்களை ஏம்மா இப்படி டல்லாக இருக்கிறே அப்படின்னு கேட்கணும், ஏம்மா பொலிவிழந்து போயிட்டேன்னு கேட்கணும். இப்படி கேட்க தூண்டுங்க. என்னடா இப்படிலாம் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு அதில் ஒரு ஆனந்தம். அவன் சந்தோஷமானாதான் நம்மளாம் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து பார்த்து வயிறெறிஞ்சி அவங்களாம் நம்மளை இன்னும் வீழ்த்த பார்க்குறாங்க. கடவுளே கொடுக்க நினச்சாலும் உறவுக்காரனும் தெரிஞ்சவனும் அறிஞ்சவனும் வாழ விடமாட்டேங்கிறான். கடனில் தாங்க சார் ஒரு பவுன் நகை வாங்க வேண்டியதாக இருக்குது, ஆனால் நகையை போட்டுட்டு போனோம்னா ஜொலிக்கிறா பாரு அப்படிங்கிறான். எவ்வளோ வருத்தம் இருக்குது. பிள்ளைகளை ஒரு இடத்துக்கு ஆளாக்கி தேலாக்கி நல்லா வரணும்னா பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். எந்த பிள்ளையாவது திரும்பி பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்மா அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கா? இன்னொரு அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் செய்கிறதே கிடையாது, உங்களை மாதிரி எங்கள் அப்பா அம்மா கிடையாது. இவன் போய் அவன்கிட்ட சொல்லுவான், அவன் பிள்ளை இன்னொருத்தன்ட்ட போய் சொல்லுவான். பெத்த பிள்ளைங்க கூட திருப்தி அடைய மாட்டேங்குது. உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். அப்போ கடவுள் சில சூத்திரங்களை, எதுக்கு இதிகாசங்கள் புராணங்கள்லாம் படிக்கிறோம்? மனுஷனுடைய மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதை பட்டு தெரிஞ்சிக்க கூடாதுன்னா படித்து தெரிஞ்சுக்கன்னா. பெரியவர்கள்லாம் எதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சான்னா, நீ கஷ்டப்படாதடா, பட்டு தெரிஞ்சிக்க கூடாதடா, எல்லாத்தையும் எவ்வளோ பட்டினா அதில் கஷ்டமாக வருது, உன்னால் தாங்க முடியல, படித்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கவும் மாட்டேங்கிறோம், பட்டு தான் தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இந்த சனிப்பெயர்ச்சியில், இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்க மாட்டார். முதல்ல அதை நம்புங்க. சங்கடம்ங்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கிற சங்கடத்தினால தான். எல்லாம் சங்கடம், உறவு தான் சங்கடம். அது எந்த உறவு வேணாலும் நீங்கள் வச்சுக்கிங்க, அதுதான் சங்கடம். யார் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறீங்களோ அது சங்கடம், யார் மேலே அதிகமாக பணத்தை கட்டுறீங்களோ அது சங்கடம்.
இனிமேல் சங்கடத்தெல்லாம் பார்த்து சமாளிங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எல்லோரும் பிள்ளையாரை கும்பிடுங்க. காலையில் 5 முறை குட்டிக்குங்க, முட்டிக்காதீங்க. குட்டிக்கலைன்னா முட்டிக்கணும். 5 டைம்ஸ் இப்படி குட்டிக்கிட்டிங்கன்னா புத்தி நல்லா வேலை செய்யும், பிரெயின் நல்லா ஆக்டிவ் ஆகும். குட்டிக்க மறந்துட்டோம்னா செவுத்தில் போய் முட்டிக்க வேண்டியதான். தப்பு பண்ணிட்டனே. பிராணாயாமம் பண்ணணும். மூக்கை நல்லா அப்படி மூச்சை இழுத்து விடணும் 5 டைம்ஸ். அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய சுவாசங்கள்லாம் நமக்கு நல்லா சீராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது சீராக வேலை செய்யலைன்னா நாம் சிறப்பாக வேலை செய்ய முடியாது, டென்ஷன் ஆகிடுவோம். தோப்புக்கரணம் போடணும். காலையில் பிள்ளையார் கோயிலில் தான் போய் போடணும், இல்லை வீட்டிலே போடலாம். நல்லா மண்டிட்டு போடணும். முடியாதவங்க அட்லீஸ்ட் பாவனையாவது தோப்புக்கரணம் போடணும். 2 காது இப்படி மாறுது. அப்போ தான் ஞாபக சக்தி வளரும். நம்ம நிறைய மறந்துடுறோம். நல்லதை மறக்கிறோமோ இல்லையோ, கெட்டதை மறக்கக்கூடாது. சில பேர் பண்ண கெட்டதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். சில பேரோட குணத்தை மறந்துடக்கூடாது. நம்ம பண்ணுற பெரிய தப்பே அவன் பண்ண தப்பை மறந்துட்டு, அவன் குணத்தை மறந்துட்டு, அவனோடையே நம்ம பாராட்டுவோம், பழகுவோம், திருப்பி நம்மளை ஏமாற்றுவான். திருப்பி பாராட்டுவோம், பழகுவோம், திருப்பி ஏமாற்றுவான். ஞாபகம் வச்சுக்கணும் டெய்லி. இதுக்கு தான் காலையில் பிள்ளையாரை கும்பிட்டது. இதுமாரி இப்படி தான் நினச்சி கும்பிடணும் பிள்ளையாரை, ரைட்டா? அவரை புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார், பிரத்யேகமாக நம்மளை அறிவு புரட்சி பண்ண வைக்கிறார். அதான் பிள்ளையார். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிடணும். இனிமேல் எல்லாரும் ஆஞ்சநேயரை போய் அர்ச்சனை பண்ணணும். ஆஞ்சநேயர்கிட்ட எனக்கு புத்தி கொடு, சக்தி கொடு, தைரியத்தை கொடு. எல்லா பையிலையும் ஏமாத்துறான். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, உங்களோட மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்களை ஏமாத்துறான். இதுதான் உலகம். அதனால் ஆஞ்சநேயரை கும்பிடுங்கோ. இந்த சனி பெயர்ச்சி சகல நன்மையும் கொடுக்கும். நம்பி இருங்கோ, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை சந்திப்போம். வாழ்த்துக்கள்.